ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒர்த்லெஸ் ரெக்ரெஷன் மேன்வாவோட 45வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 44 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ விஜய் இருந்துட்டு அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் அலைன்ஸ் லீடர் கிட்ட வந்துட்டு அமுச்சு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் இவங்க ஒரு டீமன்ஸ்லாம் இருக்கிற காட்டுக்குள்ள வந்து போயிருந்திருப்பாங்க. அவன் கண்ணு வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த நெவியல் இருக்கான்ல, அவன்கிட்ட வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க. அவன்ட்டு இந்த காட்டுக்கு பின்னாடி டெவன் அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆலடோர் அப்படிங்கிற ஒரு டேலண்டடான ஷாமான் வந்துட்டு இருக்கிறான். அப்படிங்கிறப்ப கிரேசி ஹெமலி டீம் வந்துட்டு ஓ அப்படின்னா நாங்க அங்க போயிட்டு லிட்டில் ஹெமலி டீமனோட கர்ஸை வந்துட்டு லிஃப்ட் பண்றதுக்கான வழியை வந்துட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. அப்படிங்கிறப்ப நெவியல் வந்துட்டு அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. டெவன் வந்துட்டு இப்ப ஜேகல் கிளானோட டொமைனுக்கு கீழே இருக்குது. ஆர்த்தடாக்ஸ் முரி அலையன்ஸ்ல ஒரு கீ ஃபேக்ஷன் அது மட்டும் இல்லாம டைமிங் வந்துட்டு இதை விட மோசமாகாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டேரியாங்க இருந்துட்டு மோயாங் சியோஜனை வந்துட்டு கல்யாணம் பண்ணாரு. அவங்களோட சைல்டுக்கு வந்துட்டு இன்னும் 7 நாள்ல ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துட்டு வரப்போகுது. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக அன்ஆர்த்தடாக்ஸ் செக்ல இருக்கிற எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்டுமே வந்துட்டு அந்த டேவன்ல வந்துட்டு கேதர் ஆவாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மோயாங் சியோஜினா அந்த பொண்ணு தானே நாம்கோங் ஹீவான் இருந்துட்டு ஒன் சைடா லவ் பண்ண பொண்ணு. அப்படிங்கிறப்ப நாம்கோங் ஹீவானா மறந்தவங்களுக்கு வந்து சொல்றாங்க. இவனே நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திருப்பான், அவங்க கூட சண்டை போட்டு ஹீரோ தம்பின்னு சொல்லிட்டு ஏத்துருப்பான். நம்ம சியோஜினியை லவ் பண்ணிருப்பான். ஸோ ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோனும் அந்த டேவானுக்கு வருவானோ அப்படின்னு தோணுது. நெவியில இருந்துட்டு இந்த கரண்ட் சிச்சுவேஷனை பார்க்கும்போது நீங்க சிட்டிக்குள்ள என்டர் ஆகுறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போதைக்கு நீங்க டெமான் ஹியூமன் அப்படின்னு லேபிள் பண்ணப்பட்டிருக்கீங்களா. அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு இல்ல, இதுக்கப்புறமா நான் டிலே பண்ண விரும்பவே இல்லை. சேஃபா உள்ள போயிட்டு வெளியே வரதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, நெவியில இருந்து உங்கள்கிட்ட காசு இருந்தா கண்டிப்பா வழி இருக்கு. ஏன்னா எரபிரஸ் வந்துட்டு ஃபெய்த்ஃபுல்லா அவங்களோட மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் மாறு வேஷம் போடுறதுக்கான கிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவர் வந்துட்டு பயங்கரமா வேற ஏதோ ஒரு மாறு வேஷத்துல இருக்காரு. அதாவது ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு கிளானை சேர்ந்தவன். அவனுக்கு பெரிய டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு, இந்த மாதிரி கிளான்ல இருந்து வெளியே போனா அதுக்கப்புறம் ஹானரோட இருந்தா மனம் தளர அப்படின்ட்டு. ஆனா ஹீரோக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாய் பாத்ரூம் போனா எப்படி இருக்கும் அதே பேர்ல வந்துட்டு ஒரு மாறு வேஷத்தை கொடுத்து மூஞ்சி ஏதோ மாதிரி மாத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு வண்டியில போயிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவை பத்தி நினைச்சுக்கிட்டே ஜன்னல பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் லீடர் இருந்துட்டு இன்னுமே அந்த சின்ன பையனை தான் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அங்க வரப்ப, அன்ஆர்த்தடாக்ஸ் டெமானிக் அலையன்ஸ் லீடர் உங்களுக்கு பண்றதுக்கு வேற வேலையே இல்லையா, இந்த கேரேஜ்ல நிறைய தடவை உங்களோட க்ளோன்ஸை யூஸ் பண்ணி இங்க வந்துட்டீங்க. அப்படிங்கிறப்ப நான் கொஞ்சம் கேரிங்கா நடிச்சா கூட நீ வந்துட்டு கோவமா தான் பேசுறல, அந்த அளவுக்கு நான் தொந்தரவு பண்றேன். அப்படிங்கிறப்ப இந்த உலகத்துல எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம ஒருத்தவங்க இறக்கம் காட்டவே மாட்டாங்க. எஸ்பெஷலி ஒருத்தவங்க மூஞ்ச மறைச்சிருக்கப்ப கண்டிப்பா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த லீடர் நான் ஒன்னும் மறைக்கிறதுக்காக இந்த மாஸ்க வந்துட்டு போட்டுக்கல. அப்படிங்கிறப்ப அப்புறம் ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க, பர்டிகுலர் ரீசன்லாம் கிடையாது, இதை நான் போட்டிருந்தாலே ஏதோ ஒரு மிஸ்ட்ரியான லுக் வந்துட்டு நான் தரல, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு நீங்க எப்படி திரும்பி திரும்பி என்ன பார்க்க வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டீரியஸான எஃபெக்ட் இருந்துட்டு கம்மியாயிராது. அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு சிரிச்சுட்டு சரி நீ வந்துட்டு குறிக்கோள் இல்லாம ஒருத்தவங்க இறக்க காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னல, யூ ஆர் ரைட். அதுக்கு காரணம் இறக்கணும் என்னன்னு தெரியாதவங்களை மட்டும்தான் இது வரைக்கும் நீ மீட் பண்ணிருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். சோ உன்னோட இந்த வேர்ல்ட பாக்குற நேரோ வியூவை தான் நீ வந்துட்டு பிளேம் பண்ணணும். உன்னோட வேர்ல்டுல எப்பவுமே நீ ப்ரோட்டகனிஸ்டா உன்னை நினைச்சுக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்துட்டு உனக்கு இருக்கு. உன்னோட ஈகோ வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. டோன்ட் வரி, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு அந்த லிட்டில் பிராட் டீமன் ஸ்பியர் மேலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். அப்படிங்கிறப்ப விஜய் கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு நீ என்ன பிளான் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அந்த லீடர் வந்துட்டு ஓ சீரியஸா கொலை பண்றதுக்கான அந்த இன்டென்ட்டை வந்துட்டு எம்எல்ஏ பண்ணி வெளிப்படுத்தி இருக்கியா, அது உன்னோட இந்த கர்ஸ்ட் ஸ்டேட்ல அப்படின்னு கேட்க, விஜய் இருந்துட்டு நான் கர்ஸ் ஆயிருக்கணும் இல்ல என்னோட கை கால்கள் இழந்திருந்தாலும் ஐ எம் ஸ்டில் மீ. அப்படிங்கிறப்ப அந்த லீடர் வந்துட்டு காம் டவுன், நான் டீமன் ஸ்பியர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதை நான் உண்மையா மென்ட் பண்ணி தான் சொன்னேன். நான் உன்னோட ஸ்டூடெண்டா வந்துட்டு ஏத்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படிங்கிறப்ப உங்களோட ஸ்டூடெண்டா டீமன் எம்பரர் யாங் இல்சியான், நீங்க வந்துட்டு அன்ஆர்த்தடாக்ஸ் டெமான்ஸ் அலையன்ஸ்ல வந்துட்டு உச்சத்துல இருக்கிறவங்க, அன்ஆர்த்தடாக்ஸ் வேர்ல்டுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் நீங்க தான். அப்படிப்பட்ட நீங்க அதை பண்ண ஆசைப்படுறீங்களா? பட் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். அப்படிங்கிறப்ப இனிமேல் நம்ம இல்சியானே கூப்பிட்டுக்கலாம். இல்சியான் இருந்துட்டு இது வரைக்கும் என்னோட கண்ணுல இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி யாருமே இருந்துட்டு மாட்டல. வெல் அதனாலதான் எனக்குமே உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னேன். நான் வந்துட்டு எப்பவுமே ஜீனியஸா இருக்கிறவங்களை விட டேலண்டே இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்றாங்க பத்தியா, அவங்கள தான் வந்துட்டு ரொம்ப ப்ரெஃபர் பண்ணுவேன். அவங்க தான் எனக்கு செட் ஆவாங்க. அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு அப்படின்னா நீங்க லீ சங்மீன்
வந்துட்டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்றீங்களா? அது வந்துட்டு நான்சென்ஸ். அவன் என்னதான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் 10 வருஷத்துல இவன் இவ்ளோ அப்படின்னு சொல்ல வரப்ப, அந்த இல்ச்சியான் இருந்துட்டு 10 வருஷமா? எஸ். உன்ன மாரி ஒரு ஜீனியஸால அத வந்துட்டு இமேஜின் கூட பண்ணி பார்த்திருக்க முடியாது. அவன் எந்த அளவுக்கு வெயிட்ட சுமக்குறான், எத்தன வருஷத்தோட வெயிட்ட சுமக்குறான் அப்படின்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாப்ல. சோ இவருக்கு நம்ம ஹீரோ 2100 வருஷம் ட்ரெய்னிங் எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்க போல. அதனால தான் அவன புடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க தேடி போன ஷமானிய கண்டுபிடிச்சுட்டு, "நீங்க தான் அலடூரா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. என்ன பார்க்க விசிட்டர் வந்திருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு, "நான் ஒருத்தவங்கள தேடி வந்திருக்கேன்." அப்படிங்கிறப்ப, "கண்டுபிடிச்சலாமே. அதானே என்னோட ஸ்பெஷாலிட்டியே. அதுக்கான ஃபீஸ் எவ்வளோனா?" "ஆமா. முதல்ல உன்னோட ஃபேஸ் என்ன இப்படி இருக்குது? ரொம்ப அசிங்கமா இருக்கே." அப்படிங்கிறப்ப, அங்க வாய்டு மோனாங்க 2 பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கு. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு இந்த விஜயோட முடிய வச்சுட்டு, இந்த முடியோட ஓனரோட உடம்புல கர்ஸ வந்துட்டு கேட்ச் பண்ண பெர்சன வந்துட்டு நான் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த ஷாமான் இருந்துட்டு, ஓகே இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிய எடுத்து நெறைய மந்திர வித்தைகள்லாம் போட்டுட்டு, எனக்கு வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் தெரியுது. எல்ஃப்ஸ். என்னால எல்ஃப்ஸயுமே வந்துட்டு பார்க்க முடியுது. அந்த கேஸ்டர் இருந்துட்டு எல்வன் ஃபாரஸ்ட்ல தான் இருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே விசியஸான கர்ஸ். இந்த லெவல்ல இந்த கர்ஸ போட்டவங்க கூட எதுவுமே ஆகாம இதுலருந்து வெளிய வர முடியாது. இந்த கர்ஸ் போட்டதுனால ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு வலி வந்துட்டு வருதோ, அதே வலி வந்துட்டு கேஸ்ட்ட போட்டவங்களுக்கும் இருந்துட்டு பின் விளைவுகளா வரும். அப்படிங்கிறப்ப கிரேசி எமரி டீமன் இருந்துட்டு அப்படின்னா அந்த கேஸ்ட்ட போட்டவனும் வலியில இருக்கான் அப்படின்னா அவன ஹண்ட் பண்றது ரொம்ப ஈஸி தான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எல்வன் ஃபாரஸ்ட் தானே. சோ அதான் நம்மளோட டெஸ்டினேஷனா. அப்படிங்கிறப்ப அந்த ஜேகல் டாரியாங் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே ஒருத்தன பார்க்க வைப்போம். அவன் வந்துட்டு நீங்க 2 பேரும் யாரு? உங்க 2 பேரையும் பார்க்கறப்ப சாதாரண காமனர்ஸ் மாரி தெரியலையே அப்படின்னு கேட்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்த்தடாக்ஸ் அதாவது முனிமலையன்ஸ்ல இருந்து பர்சூட் பண்ணி வருவாங்கல்ல. அந்த ஸ்குவாட் வந்துட்டு ஆக்சுவலா இந்த சிட்டிக்கு வந்துட்டு வந்திருக்கு. அவிங்க டீமன் ஸ்பியர்ன்ட்டு இந்த டெவன் சிட்டில தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். இவன் யாருன்னா பிளாக் கவுண்ட் ஸ்குவாடுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வேட்டை நாய்கள் அந்த மாரி ஹண்ட் பண்ற ஸ்குவாட். அதோட லீடர். அப்ப இந்த டேரியன் வந்துட்டு டீமன் ஸ்பியரா? அவன ஒரு தடவ நான் பார்த்திருக்கேன். பட் அவன் மட்டும் இந்த மாரி டெமானிக் ஆர்ட்ட கத்துக்கிற பயமுறுத்துற ஒரு ஆளா மாறும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. சோ இந்த பிளாக் கவுண்ட் ஸ்குவாட் இருந்துட்டு ஜேகல் கிளான்ல இருந்து ஹெல்ப் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்றீங்களா? அப்படின்னு கேட்க இவன் வந்துட்டு எஸ். ஏன்னா நாங்க இந்த டேவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்க வந்துட்டு லாஸ் பண்ணோம். பெராப் அவங்க மாறுவாசத்தை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இங்க கிரேசி எமலி டீமன்ட்டு நாங்க சாதாரண சிவிலியன்ஸ் மாரி தெரியலன்னு சொன்னாங்கல்ல. நேச்சுரலி நாங்க கிடையாது தான். நான் தான் ஹில் மஸ்ட் செபாஸ்டியன் கிராஸே. ஆல்வேஸ் என்னோட உண்மையான பேரை வந்துட்டு மறைச்சு தான் வச்சிருப்பேன். அதுக்கு காரணம் நொட்டேரியஸான ஃபோர்சஸ் அந்த மால் 2 ஓடது எல்லாமே என்னோட லைஃப் வந்து கான்ஸ்டன்ட்லா தேடிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் ஒரு ரெபட்டபிள் கிளானோட லாஸ்ட் வாரிசு. தோ என்ன வந்துட்டு ஒரு சாதாரண ஹண்டர் மாரி மாறு வேஷம் போட்டு டிஸ்கைஸ் பண்ணியிருந்தாலும் என்னோட ஹார்ட்ல பேஷனும் வெஞ்சன்ஸ் வந்துட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரக்டருக்குள்ள வந்துட்டு போயிட்டு டயலாகா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அப்படியே நம்ம ஹீரோ அந்த டேரியாங் பாக்குறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட பேரு கேடாங் அப்படின்னு சொல்றான். லிட்டரலா அதுக்கு பேரு நாயோட பாத்ரூம் தான் பேரே அர்த்தமே. அதுக்கப்புறம் அந்த டேரியாங் வந்துட்டு எத்தனை தடவை நம்ம ஹீரோவோட மூஞ்ச பார்த்தாலும் சரி, ஹீரோவோட மூஞ்சு வந்துட்டு ஒழுங்கா இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியவே இல்ல. எத்தனை தடவை பார்த்தாலும் அவனோட மூஞ்சி சந்தேகமா தானே இருக்கு. ரைட் சைடுல இருக்கிற அவன் கூட ஓகே தான். பட் லெஃப்ட் சைடுல இருக்கிற மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா ஹியூமன் மாஸ்க் மாதிரி ஏதோ ஒண்ணு இவங்க வந்துட்டு போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்க 2 பேரு கூடயும் ஃபைட்ட வந்துட்டு இப்ப ஸ்டார்ட் பண்றது கிட்டத்தட்ட என்னோட உயிரை வந்துட்டு நானே பறி கொடுக்குற மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஐசி நீங்க அப்படிப்பட்டவங்கன்னா தாராளமா இங்க இருந்து கிளம்பலாம். உங்க ஜேர்னிக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப ரூபியா இருந்துட்டு அவனை கண்டுபிடிச்சிருப்பானா அப்படின்னு கேட்க ஹீரோ யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்க கிரேசி எவலிட்டி பண்ணிட்டு வாய்ப்பே இல்ல. நானும் இப்படி இருக்கேன் நீயுமே ஸ்டேஜா இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா எதுக்காக அந்த அளவுக்கு ஓவரா வந்துட்டு நீங்க நடிக்கிறீங்க எனக்கு அப்படியே உங்க மூஞ்சி மேலேயே குத்தணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்பேரண்ட்லி இந்த கிரேசி எவலிட்டி டீமன் போட்டிருக்கிற மாறுவேஷ கிட் இருந்துட்டு பயங்கர காஸ்ட்லி. நான் மட்டும் இது மோசமான ரொம்ப லோ காஸ்ட் இருக்கிற மாறுவேஷ கிட்ட வந்துட்டு வாங்கி போடாம இருந்தது அப்படின்னா ஷாமானுக்கு கொடுக்க எங்கள்கிட்ட பணமே இருந்திருக்காது அப்படி நினைச்சிட்டு போயிட்டு இருக்க போய் யாரோ ஒருத்தவங்கள வரத கண்டுபிடிச்சு சோ இதனாலதான் அந்த ஜேகல் டேரியாங்க இருந்துட்டு அந்த பிளாக் ஐலை சாமான் இருக்கிற அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு வந்தானா அப்கோர்ஸ் கண்டிப்பா நம்மள தேடிதான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த டேரியாங்க வந்துட்டு அந்த ஆரடோர் ஷாமான் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவை பத்தி கேட்கிறப்ப என்னோட சாசரைய வச்சு செக் பண்ணி பாக்குறப்போ இப்ப 2 பேரும் இங்க இருந்து போனாங்க இல்லையா அவங்க தான் நீங்க தேடிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றப்ப டேரியாங்க வந்துட்டு ஐ நியூ இட் சீக்கிரம் பர்சூட் டிவிஷனை வந்துட்டு நான் அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்பதான் பின்னாடி அந்த நாம்குங் ஹீவான் இருக்கான்ல அவன் வந்துட்டு யோ நீ வந்துட்டு டீமன் ஸ்பியர் துரத்தி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கியா அப்படிங்கிறப்ப டேரியாங்க வந்துட்டு நாம்குங் ஹீவான் டீமன் ஸ்பியர் இருந்துட்டு உன்னோட ஸ்வான் பிரதர் தானே இதை வந்துட்டு உனக்கு கன்சர்ன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நீ வந்துட்டு பிரிட்டன் பண்ணாத நீவே என் கூட ஜாயின் பண்ற நீ கண்டிப்பா முரிமலையன்ஸோட வில்லுக்கு எதிராக நடந்துக்க மாட்டேதானே அப்படின்னு கேட்க ஹீவான் வந்துட்டு நான் இப்ப எதுவுமே சொல்லலையே கவலைப்படாத இதுல இருந்து நான் பின்வாங்கலாம் மாட்டேன் என்னோட பிரதர் வந்துட்டு தப்பான பாதையில போனா அவனை கரெக்டான பாதைக்கு போக வைக்கிறது என்னோட கடமை தானே அப்படிங்கிறப்ப டேரியாங்க இருந்துட்டு அப்படின்னா ஹெவன்லி லைட் ஸ்குவாட வந்துட்டு சமன் பண்ணு நம்ம
எல்லாருமே அவனை வந்துட்டு ட்ராக் பண்றதுக்கான ஒரு பார்ட்டியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ துரத்த வந்திருக்காங்க பார்த்துட்டு இங்க இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கிறானுங்க. எலைட் வாரியர்ஸை கேதர் பண்றதுக்கு இவங்களுக்கு போதுமான டைம் வந்துட்டு இல்ல போல. வெல் நம்ம இந்த சிட்டியை விட்டு வெளியே போறதுக்கான எல்லா வேலைகளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு நம்ம ஃபுல் ஸ்பீட்ல இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் பிரிக்கிறப்ப கிரேசி எவலி டீமன் வந்துட்டு என்னோட பிளானோட க்ளோரிக்காக அப்படி இன்னுமே கேரக்டர்ல இருந்து வெளியே வராமையே பேசிட்டு இருக்காப்ல. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.